கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 89 அதிகாரம் 26, 28 2 வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்பார். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். பிரியமானவர்களே, இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம நம்முடைய ஆண்டவரை பார்த்து நீர் என்னுடைய பிதா, பிதானா அப்பா, அப்பா கிட்ட நம்ம எப்படி நடந்துக்குவோம்? மரியாதையா, உண்மையா, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கணும், எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும். எப்படி அப்பா நம்ம மேல அக்கறையா இருப்பாரு? நம்ம பையனுக்கு ஒரு நல்லது செய்யணும், நம்ம பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், நம்ம பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கறையோட இருக்கிறவர் தான் அப்பா. நம்ம மகளுக்கு இதை செய்யணும், மகனுக்கு இதை செய்யணும், இப்படி எல்லாம் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறவர் தான் தகப்பன். அப்ப நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நம் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவரை நாம அப்பான்னு கூப்பிடணும். பிதா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அப்பான்னு ஏற்றுக்கொள்ளணும் ஒண்ணு. ரெண்டாவது, நீர் என் தேவன். தேவன்னா கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கு. நம்முடைய தேவன் அவரு நம்ம 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 ஆண்டவர்கிட்ட அவர் அப்பாவா நாம ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட எதை சொன்னாலும் அவர் அதை நமக்கு சரியானபடி செய்ய ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்னு அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கணும். அது மட்டும் இல்ல, என் ரட்சிப்பின் கண்மலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதாவது நாம எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல இருந்தாலும் சரி, என்னை மீட்டெடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அவர்தான். என்னை ரட்சிக்கிறவர் அவரு, என்னை விடுவிக்கிறவரு. நான் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்கிறேன், இதிலிருந்து நான் எங்க அப்பா கிட்ட சொல்ற மாதிரி என் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன்னா அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து என்னை இதிலிருந்து மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம் அவர் மேல நாம வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பு, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற பாசம், நமக்காக அவர் படுகிற பாடு, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதை என்றென்றைக்கும் பாதுகாத்துக்கு வர ஒரு நாளும் நம்ம விட்டு விளக்கவே மாட்டார். அது நிரந்தரமாக காலங்காலமாக நம்முடைய ஆயுஷ்காலம் முடிய வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதை உறுதிப்படுத்துவேன் அப்படிங்கிறார். சாதாரணமா சொல்லிடல, நான் சரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வேண்டியெல்லாம் சொல்லல, அதை உறுதிப்பட சொல்றேன். என்னை பிதாவாக, அதாவது கடவுளை பிதாவாக அப்பாவாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோட அவர் என்னை மீட்டெடுப்பாருங்கிற அந்த முழு விசுவாசத்தோட நம்ம அவரிடத்துல நம்ம நன்றியுள்ளவர்களா உண்மையுள்ளவர்களா இருக்கிறப்ப அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் தயவும் நம்மை விட்டு விலகாது. காலங்காலமா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து முடிய வரைக்கும் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாதுங்கிறது உறுதிப்பட சொல்றேங்கிறார். அன்பானவர்களே, அப்புறம் நமக்கு என்ன கவலை சொல்லுங்க? இப்படி ஒரு தேவன் உறுதிப்பட நம்ம கிட்ட சொல்றப்ப நம்ம எல்லாவற்றையும் அவரோட சமூகத்துல சொல்லுவோமே, அவரை ஏற்றுக்கொள்ளுமே. எங்க அப்பா கிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க, அவர் மீது நம்பிக்கை வைங்க, அவர் நம்மை மீட்டெடுக்க வல்லவர்ங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோட கூட நம்ம செய்வோமே. செஞ்சு பார்ப்போம். இந்த புதிய வருஷத்துல, 2026ஆம் ஆண்டு இந்த புதிய வருடத்துல நாம இப்படி இந்த வசனத்தை முன்வைத்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்க என்ன மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆண்டவரோடு இருக்க வேண்டுதலோடு கூட நம்ம இந்த வருஷத்தை துவங்குவோம். நிச்சயமாகவே இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த புதிய ஆண்டுல புதிய புதிய ஆசீர்வாதங்களை, புதிய புதிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நிச்சயமாகவே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். அது 100% உண்மை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் எங்களுக்கு தகப்பன், நீர் எங்களுக்கு கடவுள், நீர் எங்களை மீட்டெடுக்கிற கண்மலை என்கிற முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கைக்கு நீர் எங்களுக்கு கிருபையையும் அன்பையும் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி எங்களை வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி. முடி ஆசீர்வாதங்களினாலே இந்த புதிய ஆண்டை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆமேன், ஆமேன்.